ஹலோ நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வெறித்தனமான வேறு லெவல் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம் நண்பா. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இதில் மினிமம் வித்ரா வெறும் 3 ரூபா இருந்தாலே அழகாக உங்கள் பேடிஎம்முக்கே நீங்கள் வித்ரா பண்ணிக்கிற முடியும். வித்ரா பண்ணுற அடுத்த செகண்டு உங்கள் மணி உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிரும் நண்பா. இதோட ப்ரூஃபு எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நான் ஜஸ்ட்டு இப்போ தான் வித்ராவே பண்ணேன். அதோட ப்ரூஃபு எல்லாமே உங்கள் லைவாகவே உங்களுக்கு காமிச்சிடுறேன் நண்பா. அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணணுமா வேணாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கிறங்க. ஒரு செம்மையாக சிம்பிளாகவே சம்பாதிக்க முடியும் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி. ஓகே, நீங்கள் பார்த்துக்கிறது பேடிஎம்ராஜா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க நண்பா. இந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கிறேங்க. நம்ம டெய்லி ஒவ்வொரு எரன் அப்ளிகேஷனை பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வர்றோம். இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அந்த பெல் ஐக்கான் ஆளில் இருந்தால் தான் உண்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம 2 சேனல்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. இதுலேயும் நம்ம வீடியோஸ் போட அடுத்தடுத்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே நண்பா, அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து வின்சோ கோல்டு. ஓகேவா? செம்மையாக ரொம்ப நாளாக யூஸ் ஆகிட்டு இருக்க ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாக பக்காவாக பேமெண்ட் எடுத்துக்கிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் எந்த வித டவுட்டுமே நீங்கள் பட தேவையில்லை பேமெண்ட்டை பற்றி. ஓகேவா நண்பா? இதை நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் அண்ட் ரிஜிஸ்டர் பண்ணாலே உங்களுக்கு 10 ரூபா கிடச்சினா அந்த 10 ரூபாயை வச்சு அழகாக நீங்கள் பேமெண்ட் எடுத்துக்கிற முடியும். சின்ன கேம்ஸ் தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சின்ன கேம்ஸ் தான் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. அதில் இருந்து அழகாக மணி வித்ரா பண்ணிக்கிற முடியும். நான் லைவாக உங்களுக்கு வித்ரா ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சேன்னா இந்த வாலெட் அந்த ஆப்ஷனை உங்களுக்கு டச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதில் மேலே ஒரு ஆப்ஷன் தெரியுதா, ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு. இப்போ டைமை பார்த்துக்கிறேங்க. என்னோடய டைம் வந்து 7:53. ஓகேவா? இங்கே நான் 7:48க்கு தான் வித்ரா பண்ணேன். ஒரு 10 ரூபா வித்ரா பண்ணேன். அதில் ஒரு 50 பைசா பிடிச்சிக்கிட்டு எனக்கு 9 ரூபா 50 பைசா கொடுத்துட்டாங்க. அதோட நோட்டிஃபிகேஷனை மேலே நீங்கள் பார்த்துங்க. இங்கே பாருங்கள். இங்கே நான் என்னோடய பேடிஎம்க்கே நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேமெண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்க்காமே ஃபேக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா நண்பா? நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபேக்கா இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணுங்க. ஓகேவா நண்பா? இப்போ நான் என்னோடய பேடிஎம் வாலெட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் பாஸ்புக் அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கிறேன் நண்பா. இப்போ டயத்தை பார்த்துக்கிறேங்க. 7:53. ஓகேவா? இங்கே பாருங்கள், டயத்தை பாருங்கள். 7:48 டுடே. இங்கே என்னோடய வாலெட் தான் இதை எந்த வித ஸ்க்ரீன்ஷாட் எதையுமே நான் காமிக்கலை. 7:48 இப்போ வித்ரா பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடறேன். வின்சோ கேம்ஸ் அந்த அப்ளிகேஷன் பேர்லேயே உங்களுக்கு பேமெண்ட் தந்துடுவாங்க. பக்காவாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை பற்றி பார்த்துருவோம். இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு ரெஃபர் கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. அதுக்கப்புறம் எதில் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் நண்பா. இதில் எல்லாமே சின்ன கேம்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கிரிக்கெட் கேமாக இருக்கட்டும், ரம்மி கேம்னா, அதுக்கடுத்து இந்த கத்தி குத்துறது, நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கூட இதில் நீங்கள் விளாண்டுக்கிற முடியும். ஓகேவா? பப்ஜியை பேன் பண்ணதுனால பப்ஜி இதில் தூக்கிட்டாங்க. நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி கூட இதில் விளாண்டுக்கிற முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாம்பர் இருக்குது. அப்புறம் நீங்கள் கேண்டி கிராஸ் அது இதில் நுட்டு லொசுக்குன்னு 1000 கேம்ஸ் இருக்குது நண்பா. கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இவ்வளோ கேம்ஸ் இருக்குது. எந்த கேம்ஸில் வேணால் நீங்கள் கலந்துக்கிற முடியும். இப்போ நான் ஸ்டெம்பிட் அந்த கேமை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு நெட்டு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா டவுன்லோட் ஆகுது. ஓகேவா நண்பா? அது அப்படி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கடுத்து வேறு என்னென்ன கேம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த வேர்ல்டு வார் அதுக்கும் நீங்கள் செம்மையாக எரன் பண்ணலாம். இது எல்லாமே கான்டெஸ்ட் தான். ஓகேவா? 5 ரூபா கான்டெஸ்ட் இருக்குது, 10 ரூபா கான்டெஸ்ட் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டு எவ்வளோ வேணால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இந்த பாருங்க, நீங்கள் 10 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ண போகிறீங்க. வின்னிங் அமௌண்ட் 162 ரூபா. உங்களுக்கு லீடர் போர்டு வைஸில் உங்களுக்கு பேமெண்ட் தந்துடுவாங்க நண்பா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டெய்லி பசில். இந்த நீங்கள் பசில் சால்வ் பண்ணி கூட அழகாக சம்பாதிக்க முடியும். ஒவ்வொரு பசிலுக்குமே 5 ரூபா. அதாவது நீங்கள் 5 ரூபா கட்டினா 10, 15 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா. அந்த மரத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஃபேண்டசி லீகல். ஓகேவா? இது வந்து இப்போ ஐபிஎல் நடந்துக்கிறதுக்கு அந்த ஐபிஎல் சீசன் அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் கிரிக்கெட் கேம் தான். இதில் நீங்கள் பிளேயர் செலக்ட் பண்ணி ட்ரீம் லெவல் மாதிரி நீங்கள் விளையாண்டுக்கிற முடியும். அதுக்கடுத்து வின்சோ டிவின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது அதோட டிவி. நீங்கள் இது பார்க்கறனா பார்த்துக்கலாம். எல்லாமே லைவ் போயிட்டுருக்கும். இல்லைன்னா ஏதாவது வீடியோ கிளிப் இருக்கும். ஓகேவா நண்பா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இங்கே பாருங்கள்.
வெர்சியஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா, அந்த ஆப்ஷன் டச் பண்ணிக்கலாம். இத்தனையும் இங்கே பாருங்க எல்லாமே சின்ன சின்ன கேம்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து ஃபேண்டசி லீகல் ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அது கிரிக்கெட் கேம். ஓகே, அதான் அந்த கிரிக்கெட் கேம் தான் நீங்கள் ப்ளே பண்ணி அழகாக விளையாண்டுக்கிற முடியும். நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நண்பா. நீங்கள் உங்களுக்கு வின்ஸ் அக்கௌண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அப்ளிகேஷன் தான். பேமெண்ட்னா பக்காவாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து நீங்கள் வின்னிங் பண்ணுற நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கேஸ் போனஸ் இங்கே ஆட் ஆகும் நண்பா. அதுக்கடுத்து நீங்கள் அந்த கேஸ் போனஸை வச்சு ப்ளே பண்ணுறீங்கன்னு வைங்களேன், வித்ரா அமௌண்ட் இங்கே தான் ஆட் ஆகும். அந்த வித்ரா ஆப்ஷன் டச் பண்ணி காமிக்கணும். இங்கே பாருங்கள், வெறும் மினிமம் வித்ரா 3 ரூபா இருந்தாலும் அழகாக அவங்க பேடிஎம்க்கே வித்ரா பண்ணிடலாம். நான் அதோட லைவ் ப்ரூஃப் எல்லாமே காமிச்சிட்டேன். ஓகேவா? ஓகே, நம்ம அதை டச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ரெஃபரண்ட் எரன். இங்கே பாருங்கள் நண்பா, நீங்கள் இதில் ரெஃபரண்ட் எரனில் 2 வழியில் சம்பாதிக்க முடியும். அதாவது வின்ஸோ சூப்பர் ஸ்டார் மூலியமாகவும் சம்பாதிக்க முடியும், வெறும் நார்மல் ரெஃபரண்ட் எரன் மூலியமாகவும் சம்பாதிக்க முடியும் நண்பா. நீங்கள் ஃபஸ்ட்டு நார்மல் ரெஃபரண்ட் எரன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு வந்து இதில் ஃபஸ்ட்டு தடவை காசு ஆட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். மொத்தம் 24 ரூபா. அதுக்கடுத்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து இதில் ஒரு 10 கேம் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 தடவை உங்களோட ஃப்ரெண்டு வந்து அதாவது காசை இதில் ஆட் பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா, அதாவது 10 ரூபா கிடைக்கும். மொத்தம் உங்களுக்கு 36 ரூபா கிடைக்கும் இந்த நார்மல் ரெஃபரண்ட் எரன் மூலியமாக. வின்ஸோ சூப்பர் ஸ்டாரில் இதை விட அதிகமாகவே கிடைக்கும் நண்பா. அது எப்படி, அதை நம்ம இப்போ பார்த்துருவோம். இது எல்லாமே உங்களுக்கு லெவல் இன்கமில் தான் கிடைக்கும். ஓகே, இது எந்த மாதிரினா, உங்களோட ஃப்ரெண்டு வந்து இதில் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு 10 ரூபா கிடச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு வந்து இதில் காசை ஆட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு 20 ரூபா கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 2 கேம் இதில் ப்ளே பண்ணுறாருன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா கிடைக்கும் நண்பா. மொத்தம் இதில் நீங்கள் 32 ரூபா சம்பாதிக்க முடியும். ஓகேவா? இதுதான் நார்மலுக்கு அந்த வின்ஸோ சூப்பர் ஸ்டாருக்கும் உள்ள வித்தியாசம். ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெஃபரண்ட் எரன் மூலியமாக. ஓகேவா நண்பா? இதோட ப்ரூஃபு, இதை எப்படி ப்ளே பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே நண்பா, இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். இதோட லிங்க், ரெஃபர் கோடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைக்க விட்டுருங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்.